பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆளுநர் தனது அற்ப பதவிக்காக மக்களை அடகு வைக்க கூடாது. சட்டவிரோத தையிட்டி விகாரை வடமாகாண ஆளுநர் தனது அற்ப பதவிக்காக தமிழ் மக்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் அடகு வைக்க வேண்டாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரட்னம் சுஹாஸ் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தையிட்டி போராட்டத்தில் இபிடிபியும் பங்கேற்பு படைகளுக்கு எதிரான கோஷத்தை தவிர்த்தனர் என்ற ஒரு செய்தி. இந்நூற்றாண்டின் மிக மோசமான மோசடியே கொள்கலன் விடுவிப்பு என்ற ஒரு செய்தியும், சைபர் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க புதிய சட்டம் அவசியம், சைபர் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க புதிய சட்டம் அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகளை விரைவாக விசாரிக்க புதிய திட்டம், சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான வழக்குகள் விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்வதற்காக புதிய வேலை திட்டங்கள் தயாரிக்க உள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சில சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு பல வருடங்கள் செல்வதாக அவர் கூறினார். மேலும் துஷ்பிரயோகம் இடம்பெற்ற தினத்திலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு சுமார் 5 வருடங்கள் செல்வதாக அவர் குறிப்பிட்டார். காலம் தாழ்த்தி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு சாட்சி வழங்கப்படும் போது பாதிக்கப்பட்ட சிறுவர்களினால் சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அவ்வாறு இடம்பெறும் போது குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக நீதி அமைச்சர் கூறினார். சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் சட்டமா அதிபரே வழக்கு தாக்கல் செய்வதாகவும் அவரது பணிக்குழாமில் ஆளணி பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் ஈழநாடு மற்றும் வலம்புரி பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். அக்டோபரில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம், தேசிய விவசாயிகள் ஒன்றியம். அக்டோபர் மாதத்தில் பாரிய அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அச்சுறுத்தல் நிலை காணப்படுவதாக தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து காற்று மாசுபாட்டால் கர்ப்பவதிகள் பாதிப்பு. காற்றின் தரம் குறைந்து வருவதன் காரணமாக கர்ப்பவதி தாய்மார்களின் கரு பாதிக்கப்படும் என சுவாச வைத்தியர் பேராசிரியர் துமிந்த யசரத்னே தெரிவித்துள்ளார். மாசுபட்ட காற்றானது கருவின் எடையை குறைக்க வழிவகுக்கும் என்பதுடன் புதிதாக பிறந்த குழந்தைகளின் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் சிசு இறந்த நிலையில் பிறக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்று இந்த காற்று மாசு பற்றிய ஒரு செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மாஸ்க் அணிந்து செல்வதும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பண்பு நிறைந்த பத்திரிகையாளன் பாரதியை இழந்து நிற்கும் தமிழ் பத்திரிகை உலகம் என்ற வீரகதி தனபால் சிங்கம் அவர்களுடைய ஒரு கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான செய்திகளாக வவுனியா கடை தொகுதியில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்பு என்று நாங்கள் நேற்றைய தினம் பார்த்த செய்தி. அதனைத் தொடர்ந்து 20 திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் வவுனியாவில் போலீசாரால் ஒருவர் கைது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் பிரதம கணக்காளர் கடமையேற்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் 3 பிரிவுகளுக்கான திடீர் மரண விசாரணை அதிகாரியாக சுரேந்திரசேகரன் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான செய்திகளாக மஹிந்தவின் பாதுகாப்பை குறைப்பதை நியாயப்படுத்த எந்த காரணமும் இல்லை, பெரமுன வழக்கறிஞர் சங்கம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை குறைப்பதை நியாயப்படுத்தும் எந்த புலனாய்வு அறிக்கையும் இல்லை என்றும், அப்படி இருந்தால் அத்தகைய அறிக்கைகளை உயர்நீதிமன்றில் சமர்ப்பிப்பதை அவர்கள் சவால் செய்கிறார்கள் என்றும் இலங்கை பொதுஜன பெரமுனவின் வழக்கறிஞர் சங்கம் தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. சுவிட்சர்லாந்து தூதுவருடன் சஜித் பிரேமதாச சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், நவீன கட்டமைப்பு தோல்வியே மின்சார தடைக்கு காரணம் சம்பிக்க ரணவங்க குற்றச்சாட்டு என்ற செய்தியோடு ஆஸ்திரேலியாவிற்கு தப்பிச் சென்றதாக வெளியான செய்திகள் முற்றிலும் பொய், பிரதி அமைச்சர் சுகந்த திலகரத்ன என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அரச ஊழியர்கள் சம்பளத்தை மேலும் அதிகரிக்க வேண்டும், ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்ற செய்திகளுடன் புலிகளுடனான போரின் போது கூட நாட்டில் மின்தடை ஏற்படவில்லை, குரங்கு சேட்டை வேண்டாம் என்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் வடமாகாணத்தின் அபிவிருத்திக்கு உதவிகளை எதிர்பார்க்கிறோம், ஆளுநர் நா. வேதநாயகன்.
வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் சாதகமான நிலைப்பாடுகளை கொண்டுள்ள நிலையில் ஜப்பான் அரசாங்கத்திடமிருந்து மேலும் உதவிகளை எதிர்காலத்திலும் எதிர்பார்ப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் அதேபோல அர்ச்சுனா எம்பியின் தாக்குதலில் ஒருவர் காயம். அர்ச்சுனா எம்பியின் தாக்குதலில் நபர் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழில் நேற்று முன்தினம் இரவு தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றுக்குள் வைத்து அர்ச்சுனா எம்பி காணொலி எடுக்க முற்பட்ட போதும் அங்கு நின்ற நபருக்கும் அவருக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த நபரை விடுதிக்குள் வைத்து அர்ச்சுனா எம்பி தாக்கியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காணொலியும் வெளியாகியுள்ளது. எனினும் குறித்த நபர் தன்னை தாக்கியதாக தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற என்ற செய்தியும் காணப்படுகிறது. நேற்று சமூக வலைதளங்களிலே இந்த காணொலிகள் வெளியாகின்றன. குறிப்பாக அர்ச்சுனா எம்பி அவர்கள் தனியார் விடுதி ஒன்றிலே வைத்து ஒருவரை தாக்குதல் நடத்துகின்ற காணொலி என்று சமூக வலைதளங்களில் வெளியாகிருந்து அந்த நபரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் நேற்று வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய உட்பக்க செய்தி விளையாட்டு செய்திகளுக்குள் ஓமந்தை விளையாட்டு அரங்கில் பூப்பந்தாட்ட பயிற்சி முகாம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. மன்னார் தேவன்பட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலயத்தின் வருடாந்த மெய்வல்லுநர் போட்டியை முன்னிட்டு பாடசாலை மாணவர்களுக்கான மரதன் ஓட்ட போட்டி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் கொக்குளாய் புல்மோட்டை பாலம் புனரமைக்கப்பட்டால் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் ஆளுநர் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல ஏலவே பார்த்தது போல காற்றின் தரம் குறைவு கர்ப்பிணிகளுக்கு ஆபத்து சுவாச வைத்தியர் எச்சரிக்கை. காற்றின் தரம் குறைந்து வருவதன் காரணமாக கர்ப்பிணி தாய்மார்களின் கரு பாதிக்கப்படும் என சுவாச வைத்தியர் பேராசிரியர் துமிந்த யசரத்னே தெரிவித்திருக்கிறார் என்று. எனவே தயவு செய்து இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் தேவையான முகக்கவசங்களை அணிந்து அல்லது அந்த அதிகாலை வேளைகளில் அல்லது மாலை வேளைகளில் காற்றினுடைய தரவீதம் என்பது மிக குறைவாக இருக்கும்போது அந்த வேளைகளில் நீங்கள் பொது வழிகளிலே பயணிப்பதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனவே கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த விடயங்களிலே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல சிறுவர் தொடர்பான வழக்குகளை விரைவில் நிறைவு செய்ய திட்டம் என்ற செய்தி. விவசாய ஏற்றுமதிகளூடாக இலங்கைக்கு அதிக வருமானம். கடவுச்சீட்டு வரிசைக்கு ஏப்ரலுக்குள் முடிவு. எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை அகற்றுவதற்கு முடிவு செய்துள்ளதாக குடியகல்வுத்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக யாழ் சுகாதார திட்டத்துக்கு யாழ் நகரம் தெரிவு என்ற செய்தியும் சுகாதார நகர திட்டத்துக்கு யாழ் நகரம் தெரிவு செய்யப்பட்டமைக்கான சான்றிதழ் ஐநா வதிவிட பிரதிநிதியால் வடக்கு மாகாண ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அதே போல யாக்கரை பகுதியில் கோடாவுடன் இருவர் கைது. பருத்தித்துறை மதுவரி நிலைய உத்தியோகத்தர்களின் நடவடிக்கையினால் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருக்கும் ஒரு தொகுதி கோடா மீட்கப்பட்டிருப்பதுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் ஐஸ் போதையுடன் இளைஞன் கைது கொழும்பில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல நெற்பயிர்களை அளிக்கும் கட்டாக்காளி மாடுகள் நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை. கைதடி கமநல சேவை நிலைய எல்லை பரப்பிற்குட்பட்ட தனங்களப்பு வயல் பகுதியில் நெல் அறுவடை தற்போது இடம்பெற்று வருகின்ற நிலையில் கட்டாக்காளி மாடுகளின் வருகை அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் பெரும் பயிர் அழிவுகளுக்கு முகம் கொடுக்கின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிவு அரசாங்கம் அறிவிப்பு. மின்வெட்டு தொடர்பில் இறுதி தீர்மானம் நின்று இலங்கை மின்சார சபை அறிவிப்பு. மின்வெட்டு தொடர்ந்து அமல்படுத்தப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் இன்று காலை அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் புனித ஹஜ் யாத்திரை குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை சவுதி அரேபியா தீர்மானம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கைவிடப்பட்ட நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய தீர்மானம். கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் இடைநடுவே கைவிடப்பட்ட வேலை திட்டங்களின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. புற்றுநோய்க்கான சிகிச்சைக்கு இலங்கை சிறந்தது மகரகம வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தெரிவிப்பு. நாட்டில் குழந்தை பருவ புற்றுநோயை குணப்படுத்தும் திறன் உயர் மட்டத்தில் உள்ளதாக மகரகம தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் வைத்தியர் மகேந்திர சோமா திலக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல வெளிநாட்டு செய்திகளுக்குள் உள்நாட்டு போர் காரணமாக சூடானில் மனிதாபிமான நெருக்கடி ஆபிரிக்க ஒன்றியம் தெரிவிப்பு. உள்நாட்டு போர் காரணமாக சூடானில் உலகிலேயே மிக மோசமான மனிதாபிமான நெருக்கடி உருவாகியுள்ளது என்று ஆபிரிக்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அதேபோல லஞ்ச ஊழல் குறைந்த நாடுகள் வரிசையில் முன்னேறிய சிங்கப்பூர். லஞ்ச ஊழல் குறைந்த நாடுகளின் வரிசைப்படிகளில் சிங்கப்பூர் 3வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. உலக அளவில் லஞ்ச ஊழல் விவகாரங்களை கண்காணிக்கும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்டுள்ள கடந்த ஆண்டுக்கான
லஞ்ச ஊழல் கண்ணோட்ட குறியீட்டு அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் லஞ்ச ஊழல் குறைந்த நாடாக இருந்த நியூசிலாந்தை பின்னுக்கு தள்ளி சிங்கப்பூர் முன்னேறியுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த பட்டியலில் சிங்கப்பூர் முதலிடத்தை பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் உலக அளவில் 180 நாடுகள் 3ஆம் இடத்துக்கு சிங்கப்பூர் வந்திருப்பது 2020ஆம் ஆண்டிலிருந்து அது அடைந்திருக்கும் ஆக உயர் தரநிலை எனவும் கூறப்படுகிறது என்றும் அந்த செய்தி. ரஷ்யாவுக்கான ஆதரவு தொடரும் மீண்டும் உறுதியளித்தது வடகொரியா. சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் ட்ரம்ப் கண்டனம் வெளியிட்ட போப் பிரான்சிஸ் என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய வெளிநாட்டு செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பயங்கரவாதிகளின் தாக்குதலால் ஹொங்கோவில் 55 பேர் உயிரிழப்பு. ஹொங்கோவில் பயங்கரவாதிகள் நடாத்திய திடீர் தாக்குதலில் 55 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 3 படகுகளை கடத்திய கடற்கொள்ளையர்கள் சோமாலியாவில் தொடரும் அட்டூழியம் என்றொரு செய்தி. குடியேறிகளை நாடு கடத்தும் அமெரிக்காவிற்கு கண்டனம். சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு போப் ஆண்டவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் எல்லை வழியே அண்டை நாடுகளான மெக்சிகோ, கனடா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமான முறையில் புலம்பெயர்ந்து அந்த நாட்டிற்குள் செல்கின்றனர். இந்த நிலையில் இதுபோன்ற சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பாகிஸ்தானை ஆளுவது ராணுவ தளபதிதான், குழந்தைக்கு கூட தெரியும், இம்ரான் கான் என்ற ஒரு செய்தியும். சிங்கப்பூரில் பயங்கரவாத தாக்குதல் நடக்க வாய்ப்பு, அமைச்சர் சண்முகம் எச்சரிக்கை என்ற செய்திகளோடு அமீரக ஜனாதிபதியுடன் பாகிஸ்தான் பிரதமர் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளாக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும், அஷ்ரப் தாஹிர் எம்பி கோரிக்கை என்ற ஒரு செய்தி. புனித ரம்லான் காலத்தில் இறுக்கமான கண்காணிப்பு என்ற ஒரு செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக வீட்டில் கஞ்சா பதுக்கியவருக்கு 7 நாட்கள் தடுப்பு காவல். பல்கலை சிற்றுண்டிச்சாலைக்கு ரூபாய் 20,000 தண்டப்பணம் விதிப்பு. சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்க தவறிய தென்கிழக்கு பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தின் உள்ள சிற்றுண்டிச்சாலைக்கு 20,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக விரைவில் கைதாக உள்ளார் முன்னாள் அமைச்சர் ஒருவர், சர்ச்சைக்குரிய நிதி பரிவர்த்தனை வழக்கு விசாரணைக்கு அமைவாக. கடந்த அரசாங்கத்தின் பிரதான அமைச்சராக செயல்பட்ட பிரபல அரசியல்வாதி ஒருவரை கைது செய்வதற்காக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக தெற்காசியாவிலேயே புற்றுநோயை குணமாக்கும் உயர்திறன் எம்மிடம் வைத்தியர் மகேந்திர சோமாதிலக என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டில் பகலில் வெப்பம், இரவில் குளிர். இன்று வியாழக்கிழமை முதல் அடுத்த 3 நாட்களுக்கு பகல் வேளையில் வெப்பமாகவும் இரவு வேளையில் அதிக குளிராகவும் வெப்பநிலையில் ஏற்பட்ட இறக்கத்துடன் இருக்கும் என வளிமண்டலவியல் நிபுணர் மலிக் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக அர்ஜுனா எம்பி தாக்கியதில் ஒருவர் வைத்தியசாலையில், அமிர்தலிங்கம் மங்கேற்கரசு நினைவு இல்லம் மோலாயில் திறப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், மாணவர் குழுக்கள் மோதல். கடுவலை பகுதியில் உள்ள தேசிய பாடசாலையில் 2 மாணவர் குழுக்களிடையே மோதல் ஏற்பட்டு மாணவர்கள் சிலர் காயமடைந்துள்ளனர். பாடசாலையில் இடம்பெற்ற இல்ல விளையாட்டு போட்டிகளின் போது இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. 2 இல்லங்களுக்கிடையே ஏற்பட வாய்த்தர்க்கம் மோதலாக மாறியதாக போலீசார் தெரிவித்தனர் என்று ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இந்திய அணியில் பும்ரா நீக்கம் என்ற செய்தியும், அதேபோல ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி அறிவிப்பு என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக சிங்கள பேரினவாதிகளுக்கு தீனி கொடுக்காதீர்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும். உள்நாட்டு செய்திகளுக்குள் இந்த ஆண்டு வரிகளை குறைப்பதற்கு எவ்வித சாத்தியமும் இல்லை, பிரதி அமைச்சர் சதுரங்க. இந்த ஆண்டில் வரிகளை குறைப்பதற்கு எவ்வித சாத்தியமும் இல்லை என பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15.1% வரிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல உண்மையை மறைக்கவே அரசு குரங்கை குற்றஞ்சாட்டுகிறது. சம்பிக்க ரணவக்க மின் விநியோகம் தடைப்பட்டது தொடர்பான அந்த செய்தி. இளைஞன் உயிரிழப்பு, 4 போலீசார் கைது. வாத்துவ போலீசாரால் கைது செய்யப்பட்ட போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த நபர் தொடர்பில் அந்த போலீஸ் நிலையத்தின் 4 கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் பாணந்துறை குற்றத்தடுப்பு விசாரணை பணியகத்தால் நேற்று மாலை அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. முன்னாள் எம்பி திலீபன் இந்தியாவில் கைது. வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் அவர்கள் இபிடிபியின் முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். அவர் இந்தியாவுக்கு சென்று அங்கிருந்து சட்டவிரோத பாஸ்போர்ட் மூலம் வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முயற்சித்த நிலையிலேயே கேரளாவிலே வைத்து கைது செய்யப்பட்டு இந்தியாவுடைய புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும், தென்னையிலிருந்து தவறை விழுந்த இளைஞன் பலி என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல ஏஐ வளர்ச்சியால் வேலை வாய்ப்புகள் பறிபோகாது. பிரான்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி தெரிவிப்பு. செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியால் மனிதர்களின் வேலை வாய்ப்புகள் பறிபோகாது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருக்கிறார் என்ற செய்தி. மகா கும்பமேளாவில் வாகனங்களால் நிரம்பிய வீதிகள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. உலகின் 2வது நுகர்வோர் சந்தையாக மாறி வரும் இந்தியா என்ற கட்டுரையும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் மற்றும் தினக்குரல் நாளிதழோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக திஸ்ஸவிகாரையை உடன் அகற்றுங்கள், பொதுமக்கள் நேற்று எழுச்சி போர், கட்சி பேதங்கள் இன்றி திரண்டனர். யாழ்ப்பாணம் தையிட்டில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திஸ்ஸவிகாரை உடனடியாக அகற்றப்பட வேண்டும், மக்களின் காணிகளை மக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பல நூறு பொதுமக்கள் கட்சி பேதங்கள் இல்லாமல் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக போலீசாரின் கடுபிடிகள் அச்சுறுத்தல்களை தாண்டி நில உரிமைக்காக திரண்ட மக்களை படம் பிடித்து மிரட்டிய புலனாய்வாளர்கள். இந்த மண் எங்களின் சொந்த மண் என மக்கள் கோஷம். யாழ் தையிட்டி மக்களின் நில உரிமையை வலியுறுத்தி பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மாபெரும் மக்கள் போராட்டம் நேற்று தையிட்டியில் நடைபெற்றுள்ளது. அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள், பொதுமக்கள், பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என பெருமளவான மக்கள் திரண்டு நில உரிமை போராட்டத்தை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று காலை முதல் தையிட்டி விகாரை சுற்றாடலில் அச்சுறுத்தும் வகையில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்த போதும் அச்சுறுத்தல்களை கடந்து ஒன்றி கூடிய மக்கள் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம், சட்டவிரோத விகாரை அகற்று, இனப்படுகொலை இராணுவமே வெளியேறு, இந்த மண் எங்களின் சொந்த மண், எமது நிலம், எமது உரிமை, புத்தருக்கு மண் மீது ஆசையா என்ற கோஷங்களை எழுப்பியவாறும் பதாகைகளை தாங்கியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று தையிட்டி விகாரைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் தொடர்பான செய்தி தினக்குரலுடைய பிரதான செய்தியாகவும், இன்று முதல் 3 நாட்களுக்கு பகலில் வெப்பமும் இரவில் குளிரும் அதிகரிக்கும் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இலங்கையை டிஜிட்டல் மயமாக்க ஓரகல் நிறுவனம் விருப்பம் தெரிவிப்பு என்ற செய்தி. ஏற்கனவே பார்த்தது போல தீவிரமான காற்று மாசுபாட்டினால் கருவில் உள்ள குழந்தைக்கும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுமாம். எனவே கற்பவரை பெண்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 4 போலீசார் கைது, பணி நீக்கம், போலீசார் அடித்ததால் குடும்பஸ்தர் பலி என்று ஏற்கனவே பார்த்த செய்தி. எங்கள் கடல் வளத்தை அழிக்கும் நாசகார வேளையில் தமிழக மீனவர்கள் தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் அர்த்தம் என்ன? கடத்தொழில் அமைச்சர் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. போலீசார் அதிகாரிகளின் செயல்திறன் குறைபாடே இடமாற்றத்துக்கு காரணம் என்ற செய்தியும். தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் நடந்த காலத்தில் கூட மின்தடை இருக்கவில்லை, குரங்குச்சேட்டை வேண்டாம் என்கிறார் மரிக்கார் எம்பி என்ற செய்தியும். இலங்கையில் முதலீடு சுற்றுலா வாய்ப்புகள் விரிவடைந்திருக்கின்றன, குவைத் பிரதமருடன் சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இபிடிபியின் முன்னாள் எம்பி போலி கடவுச்சூட்டுடன் இந்தியாவில் கைது என்று வன்னி மாவட்டம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இபிடிபியின் உறுப்பினரும் ஆகிய திலீபன் அவர்கள் இந்தியாவிலே கைது செய்யப்பட்ட விவகாரமும் இங்கே தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழோடு உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். உதய நாளிதழின் ஏனைய முற்பக்க செய்திகளாக திஸ்ஸவிகாரைக்கு எதிராக முஸ்லிம்களும் இணைந்தனர். தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு எதிராக இடம்பெற்று வரும் தொடர் போராட்டத்தில் நேற்று முஸ்லிம்களும் இணைந்து கொண்டனர் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கிணற்றிலிருந்து சடலம் மீட்பு. கிளிநொச்சி புளியம் பொக்கனை பகுதியில் இளைஞர் ஒருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்ற ஒரு செய்தியும். வர்த்தகத்தில் படையினர் மக்களுக்கு பாதிப்பு என்று எனவே நாங்கள் விரிவாக பார்த்த செய்தி. காலநிலை பிரச்சனையால் முழு உலகுக்குமே சவாலே, துபாய் மாநாட்டில் ஜனாதிபதி உரை என்ற செய்தியும். சிறுமியை பயன்படுத்தி சங்கிலி நூதன திருட்டு இளவாலையில் சம்பவம். சிறுமியொருவரை அனுப்பி பிறிதொரு சிறுமியிடம் இருந்து தங்கச்சங்கிலியை அபகரித்து பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இளவாலை உயர்புலம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சிறுமியின் களத்திலிருந்த சங்கிலியை காணாததை அடுத்து அவரின் குடும்பத்தினர் அது தொடர்பில் வினவியுள்ளனர். இதன் போது பிறிதொரு சிறுமி அந்த சங்கிலியை பெற்று சென்றமை தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து மற்ற சிறுமியை அழைத்து விசாரித்த போது அவர் தனது தாயாரின் அறிவுறுத்தலுக்கு அமையவே இவ்வாறு செயற்பட்டதாக கூறியுள்ளார். இதையடுத்து இளவாலை போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய சந்தேக நபரான தாய் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார்.
நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை புரிந்த பின் தொப்புள் கொடி உறவுகள் என்று போலி பாசங்களால் பயனில்லை. தமிழக மீனவர்களின் நடவடிக்கைக்கு அமைச்சர் சந்திரசேகரன் கடும் காட்டம் என்ற ஒரு செய்தியோடு, போயா தினத்தில் கலேபரம் அர்ச்சுனா எம்பி தாக்கி ஒருவர் மருத்துவமனையில், அதற்கு முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, பருவம் என்றா சிலர் குணங்கொள்றது வளமைதானே பாருங்க என்றவாறு உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். அரசு சேவைகளில் உள்ள 7456 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு தீர்மானம். அரசு சேவையில் உள்ள 7456 பதவிகளுக்கு நியமனங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. கடவுச்சீட்டு வரிசைகள் ஒரு மாதத்தில் ஒளியும். எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டிற்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை முடிவுக்கு கொண்டு வர தீர்மானித்துள்ளது என்று குடிவரவு குடியகல்வுத்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து புலிகள் தாக்கிய போது கூட மின்தடை ஏற்பட்டதில்லை, சாடுகிறார் ஐக்கிய மக்கள் சக்தி என்று ஏலவே நாங்கள் விரிவாக பார்த்த செய்தி. வடக்கு மாகாண மருத்துவ கல்வி வசதிக்கு ஜப்பான் ரூபாய் 50 மில்லியன். வடக்கு மாகாணத்தில் மருத்துவ மற்றும் கல்வி வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஜப்பான் அரசாங்கம் சுமார் 50 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. பதில் திடீர் மரண விசாரணை அதிகாரியாக வவுனியா மாவட்டத்துக்கு சுரேந்திரசேகரன் நியமனம் என்று நாங்கள் ஏலவே பார்த்த செய்தி. போதையில் நின்றவர்கள் மாணவர்கள் மீது தாக்குதல், வவுனியாவில் சம்பவம். வவுனியா வைரவ புளியங்குளத்தில் உயர்தர வகுப்பு மாணவன் மீது போதையில் நின்ற இளைஞர் குழு தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நடந்துள்ளது. தாக்குதலில் பலத்த காயமடைந்த மாணவன் வவுனியா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. 36,000 ரூபாய் லஞ்சம், 56 ஆண்டுகள் சிறை. வீதி அபிவிருத்தி திட்டத்திற்கான விலைமனு கோரல் பணத்தை விடுவிப்பதற்காக ஒப்பந்ததாரிடமிருந்து லஞ்சம் பெற்ற தொழில்நுட்ப அதிகாரி ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 56 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. மடுள்ள பிரதேச சபையின் முன்னாள் தொழில்நுட்ப அதிகாரி ஒருவருக்கே 36,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதற்காக இவ்வாறு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக பிரதிவாதிக்கு 40,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வடக்கு கிழக்கு வீதிகளை புனரமைக்க முன்னுரிமை என்ற செய்திகளும், கோம்பையன் மணல் மயானத்தில் மருத்துவ கழிவை எரியூட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பு ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியுடன், இபிஎஃப் மேம்படுத்தலுக்காக தகவல் தொழில்நுட்பம், ஊழியர் சேமலாப நிதியத்தின் நடவடிக்கைகளை நேர்த்தியாக பேணுவதற்கு சாத்திய வளத்துடன் கூடிய தகவல் தொழில்நுட்ப தொகுதியின் தேவை இனங்காணப்பட்டுள்ளது என்றவாறும், 139 போலீசார் இடம் மாற்றம், ஆசி இலங்கை நட்புறவு சங்கத்தின் தலைவர் தெரிவு, சந்தேக நபருடன் சென்ற முச்சக்கர வண்டி விபத்து, போலீஸ் அதிகாரி பலி என்ற செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் நாட்டின் கிளீன் ஸ்ரீலங்கா குப்பை மேடாக யாழ் மாநகர வீதி என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஒரு யாழ்ப்பாணத்து வீடு செல்வா திரையரங்கில் என்ற ஒரு செய்தி. யாழ் திரைப்பட கழகத்தினர் ஏற்பாட்டில் சிவசாமி பிரேம்ராஜ் நெறியாழ்கையில் நோர்வேயில் தயாரிக்கப்பட்ட ஒரு யாழ்ப்பாணத்து வீடு என்ற திரைப்படம் யாழ் தந்தை செல்வா திரையரங்கில் எதிர்வரும் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு திரையிட உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து ஒப்பற்ற ஊடகவியலின் இலக்கணமானவர் பாரதி, முன்னாள் எம்பி சரவணபவன் அஞ்சலி என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது.